என்னடி இந்த பேரை நீ கூப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அந்த பேருக்கே ஒரு அழகு வருது. செய்யா செய்யான்னு என்ன செய்யாங்கிற ஏத்தா பெருமூச்சு விடுற? உன்னை பார்க்கல எனக்கு பொறாமையா இருக்கு. அவ்வளவு அழகா இருக்க, நல்ல பிள்ளையா இருக்க. நாட்டுக்கட்டை பூரிக்கட்டை நீ ஏண்டி கேட்குற? ஏன் வயிற்றுச்சு எனக்கு தெரிஞ்சு. என்ன உனக்கு பிரச்சனை? நல்லா தானே இருக்க, உனக்கு என்ன பிரச்சனை? அதெல்லாம் சரி. நல்ல வரிசையா நாடகம், நல்ல சம்பாத்தியம், ஜாலியா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். இங்க வந்து நல்லா இருக்கும். என்ன கவலை உனக்கு? நாங்களாம் இருக்கும்போது பெண்ணா பிறந்ததே பெரும் பாவம். அப்படி சொல்லாத. மாதவராய் பிறப்பதற்கு மாதவம் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. எல்லாருமே மாதவனை செய்யணும்னா அப்ப என்ன யார் தான் செய்யணும்? அடி லூசுக்கிருக்கி. நான் என்ன சொல்றேன், நீ என்ன சொல்ற? பெண்ணா பிறக்கணும்னா புண்ணியம் செஞ்சிருக்கணும்னு சொல்லுவாங்க. நான் கூட மாதவிடாயான பொம்பளைய மாதவ. ஏண்டி அந்த நேரத்துல போனா கண்ணு தெரியாம பேசாம இருடி முத. அப்படியெல்லாம் எனக்கு ஒன்றும் கணக்கு கிடையாது. உனக்கு கணக்கு கிடையாதா? என்ன பேசிக்கிட்டு இருக்க? அதெல்லாம் நான் யோசிக்கவே மாட்டேன். இப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கு? அதை விடல. ஆம்பளை பிள்ளை பிறந்திருந்தா கவலையே இல்லை. ஏன் இப்படி என்கிட்ட ஒரு கோமணத்தை கட்டி விட்டா ஓடி முளைச்சுக்கிறோம். யார் நம்மளை கேட்க போறா? நம்ம அப்படியா 5 வயசு வரைக்கும் எந்த கவலையும் இல்லை. அம்மனை குண்டியா கூட தெரியலாம். குழந்தை தான் யாரும் கண்டுக்க மாட்டாங்க. ஒரு 6-7 வயசு ஆகுதுன்னு வையன், வம்பா பெட்டி கோட்டுன்னு ஒன்று தைச்சு மாட்டி விட்டுருவாங்க. பொட்டை கழுதை மேலே காட்டிட்டு அலையாத பனியில் போட்டுருப்போம் போட்டுவிடுவாங்க. 12 வயசு ஆச்சு, வீட்டை விட்டு வெளியே என்ன பண்ணாங்க. அங்கே போகாத, இங்கே வராத, அவனை பார்க்காத, இதை பார்க்காத, மயிரை புடுங்காத, அதெல்லாமா சொல்கிறாங்க. ஆனால் அது ஏன் அப்படி சொல்கிறாங்க தெரியுமா? ஏன் 12 வயசுக்கு மேலே நம்ம பெரிய மனுஷி ஆகும்ல. பெரிய மனுஷனா கிளவி ஆயிடுவோமா? வைத்தியம் வயசுக்கு வரும்ல. ஓ வயசுக்கா? வயசுக்கு பெரிய பொம்பளையாட்டி ஆயிடும். பொம்மநாட்டி அந்த வயசுக்கு வர்றது எப்போ வேணாலும் நடக்கலாம். ஆமாம், வீட்டில் இருக்கும்போது ஆகலாம், விளையாண்டுட்டு இருக்கும்போது ஆகலாம், போடும்போது வரலாம். அதானே நாளைக்கு வரேன்னு தந்தி கொடுத்துட்டா வரப்போகுது. அது எப்படிமா தெரியும்? துடுத்து புனிதியாக வரும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஆகுறாங்க. வயசுக்கு வரது எவ்வளோ சந்தோஷமான விஷயம். அதை போய் அழுதுகிட்டு சொல்லிக்கிட்டு இருக்க. உங்களுக்கு தேவை சந்தோஷம், எனக்கு அது கொடூரமான சமாச்சாரம். என்னடி கொடூரமான சமாச்சாரம் சொல்ற? ஐயோ என்னதான் நடந்துச்சு? இந்த சிரிக்கி மகச்சிரிக்கி சறுக்கு விளையாடும் போது தான் ஜடங்கானே. நல்ல விஷயம் தானே, விளையாடும் போது வந்திருக்க. இதுல என்ன பிரச்சனை? சறுக்கு விளையாடும் போது, சறுக்கு விளையாடும் போது, சறுக்கி விளையாடும் போது. நீ மதுரை போயிருக்கியா? போயிருக்கேன். அங்க ராசாசி பூங்கா பூங்கா இருக்குது. என்னடி ராசாசி பூங்கா? போனது இல்லையா? சி எனக்கு வாயில வர மாட்டேங்குது. சரி அந்த பூங்கா இருக்கு, கேள்விப்பட்டிருக்கேன். அது இப்ப நல்லா பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. நான் சின்ன பிள்ளையா இருக்கல எவனுமே அதை கவனிக்கல. ஆத்தாடி ஊரா மழை பெஞ்சு துரு பிடிச்சு போய் இந்த இப்படி உட்காந்து சறுக்கும்ல தகுடு. ஆமா சறுக்கு மரம். அதுல நடுப்புற 2 இன்ச்சுக்கு பேந்து இப்படி தூக்கிட்டு இருந்திருக்கு பிளேடு கணக்கா. ஆத்தாடி நான் ஒரு கிறுக்கு முண்டை. அன்னைக்கு நான் அரப்பாவடை கட்டி போயிருந்தேன். அரப்பாவடை கட்டி இருந்தாலும் உள்ள போடுறது போட்டிருப்பீல. சட்டியும் போடல. ஏன்? நான் எப்பவுமே போட மாட்டேன். ஏத்தா? அது சட்டி போட்டா ஒரு மாதிரியா மூச்சு முட்டுற மாதிரி வருது. அப்படி ஏன்டி இங்க போடுறதுக்கு இங்க உனக்கு மூச்சு முட்டுதாடி? அது போடாம இருந்தா ஃப்ரீயா இருக்கு. பின்னாடி ஏறி வெளியே அப்படி ஏறி இப்படி காலை அகட்டி உட்காந்து இப்படி சரக்கு நல்ல அடிப்பா வடை சுருண்டு முதுகுக்கு எரிக்கிருச்சு. ஐயோ மும்பா வடை காத்துக்கு அடிச்சு மூஞ்சி மூடிருச்சு. ஐயோ தகுடு பேர்ந்திருந்தது நான் பார்க்கல. சட்டி வேற போடலையா? முகரே பரல நம்ம அப்படியே வந்து இல்ல. என்ன சொல்றது, என்னால கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியல. மீன் தூண்டி உள்ள மாட்டின மாதிரி கோர்த்து ஒரே இழுவ கிருட்டு இது வரைக்கும். என்னடி ஆச்சு அப்புறம்? மாங்காய் உழந்த மாதிரி குழந்து வச்சு ரத்தம் ஆடறுத்த மாதிரி ஓடுது திடுத்தடு. ஐயப்பா நானும் 4 சாக்கு 3 சமக்காலம்லாம் வச்சு அடைச்சு பார்த்தேன், நிக்கல. உனக்கு மயக்கம் வரல? ஐயோ சமாளிக்க முடியல. வீட்டுல போய் சொல்ல முடியுமா? கை கால் கிழிஞ்சா சொல்லலாம், மண்டை கிழிஞ்சா சொல்லலாம். அத்தா நீ வாய முத பொத்து. அதுக்குன்னு இப்படி வச்சிருந்தா சரியா வருமாடி? வீட்டுல சொல்லாம வச்சலாம் நினைச்சா முடியாது. தகுடு துரு பிடிச்ச தகுடு. செப்டிக் ஆச்சுன்னா சலம் பிடிச்சு போயிடும். துரு பிடிச்சிருக்கு. அப்படியே அமுக்கி எடுப்பாங்க. அப்புறம் பிரிட்டுனா இதுக்கு பயந்துக்கிட்டு தான் ஓடுனேன் பெரிய ஆஸ்பத்திரிக்கு. டாக்டரை பார்க்க. டாக்டர் உட்காந்துருந்தா. லேடிஸா ஜென்ஸா? ஆம்பளை டாக்டர் தான். ஆம்பளையாட்ட போய் இந்த பிரச்சனையை சொல்ல முடியுமா? நீ பொம்பளையா முத? இல்லைன்னா பிரசவமே அவங்க தான் பார்க்குறாங்க. அதை வேணா சொல்லு. காலை பிறந்து வருது. சரி விடு. சார் வணக்கம் சார்னே. அவர் என்ன கேட்டாரு? பார்த்தா என்ன பண்ணுது அப்படின்னார். இங்க பாருங்க சார் தூக்கி. பொம்பளை அடி நீ வாயால எதையும் சொல்ல மாட்டியா? கண்ணால அப்படி திறந்து காட்டணுமா? அந்த ஆளு பார்த்துட்டு என்ன பண்ணாப்புல? அதோட விழுந்தாம் பாரு மட்டை மிளகா பல்ல கட்டிட்டு இழுக்குது.
ஐயப்பா முண்டப்பைய எனக்கு வைத்தியம் பார்க்க சொன்னா இவனுக்கு வைத்தியம் பார்க்கறதா இருக்கேன். நானும் தேடுறேன் ஆஸ்பத்திரிக்குள்ள ஒரு சொட்டு தண்ணி இல்லை. என்ன ஆஸ்பத்திரியில் தண்ணி இல்லையா? மயக்கம் தெளி இனிமேல் நான் தான் போனா போதும் மட்டும் மூத்தத்தை பெஞ்சு மூஞ்சில சலப்புன்னு அடிச்சு. சீ கருமத்தை பொம்பளை அடி நீனு புக்குன்னு எந்திரிச்சிட்டியா? எந்திரிச்சதும் கேட்டேன் பார்த்துக்க. என்ன கேட்டேன்? இன்னம்மா இப்படின்னா சார் இந்த மாதிரி சறுக்கு விளையாடும் போது டேமேஜ் ஆயிடுச்சு. என்னது டேமேஜ் ஆயிடுச்சா? என்ன கட்டி கொடுக்காத உள்ள நாளைக்கு வர்றவன் சந்தேகப்பட்டு குத்தி பேசுவியா? தப்புதான். ஒரு 2 தையலை போட்டு விடுங்க சார்னு. அவர் என்ன சொன்னாரு? அவன் முதல்ல டெய்லர் அந்த டாக்டர் ஆயிருப்பான் போல. எப்படி சொல்ற? தைக்கிறேன் அளவு விடுன்னு கேட்டேன். என்னது அளவா? நான் சாக்கெட் தைக்க போனேன் அளவு கொடுப்பேன். அதானே இருக்கிறது ஒண்ணு. நான் எந்த அளவுன்னு கொடுப்பேன். ரொம்ப சிரமம் தான். கூட நீ இருந்தா கூட தூக்கி போட்டு மீச்சு போடுவேன். என்ன இதுக்கு நீ இருக்கிற? அட அந்த அளவுக்கு அப்படியே இருக்குது. வாயை போடுறீ போதும். அவன் சொன்ன எனக்கு அளவு தெரியாது சார், நீங்க உங்க பொண்டாட்டி அளவுக்கு வச்சு தைங்க அப்படின்னு. அவர் என்ன சொன்னாரு? அது நான் இருந்தாலும் அடிக்கடி பார்த்து புழங்கினது தானே. என்ன அவன் சொன்னேன் பாரு, என் முண்டாட்டி அளவுக்கு தைக்கிறதுன்னா இன்னும் 8 இன்ச்சு கிழிச்சு தேவைடணும். பரவாயில்லையா? அக்கால் இது தார்பாய் போல இருக்கு. நம்ம போய் வீட்டில் சோத்து பசையை தடையை ஒட்டிக்கிறலாம். அப்புறம் வந்து அந்த மூலக்கடையில் செட்டியாரையில் 5 ரூபாய்க்கு ஒரு டியூப் கொடுத்தாங்க. அதேதான். அது என்னடி பேப்படி அப்படி நல்லா இறுக்கி பிடிச்சுக்க முடியும். நான் ஒருத்தி அளவு தெரியாம வச்சு பிதுக்கி விட்டு என்னாச்சு? மொத்தமா கை. நல்ல விஷயம் தானே, நீ சந்தோஷப்படுறது இதை நினைச்சு. நல்ல விஷயமா? 3 நாளா மூத்திரம் போகாம நான் படுற வாடு. ஐயா கவலைப்படாத, அதே மூலக்கடையில போய் ஒரு பிளேடு வாங்கிட்டு வா, நான் கிழிச்சு விடுறேன். மறுபடியும் இருந்தா நீ அம்மா வந்தாங்கன்னா உனக்கு ஒண்ணுக்கு போகாத பிரச்சனை நான் சொன்னா அந்த அம்மா என்னை விளக்க மாத்திரம் அடிக்கும். இதை சொல்லக்கூடாது. நான் தான் புதுசா வேலைக்கு ஒண்ணு சொல்றேன், நமக்குள்ள நடந்த இந்த விஷயம் நமக்குள்ளே இருக்கட்டும். அம்மாட்ட சொல்லி அசிங்கப்படுத்திக்காது. வாயை மூடிட்டு ஒழுக்கமா இருக்கணும். நான் விஷயத்தை எல்லாத்தையும் அம்மாட்ட எடுத்து பொறுமையா சொல்றேன். நானே சொல்லுவேன், நீ வாயை திறக்க கூடாது. திறக்க மாட்டேன். அம்மா அம்மாவை தேடுற மாதிரி தெரியல, நக்கல் பண்ற மாதிரி இருக்கு. சரி அடியே இங்க வந்து நில்லு. இங்க வாடி பொம்பளை முத. இங்க இல்ல அங்க போடி. பொம்பளை பாரு, பொம்பளை ஏறு. ஒழுங்காரு. அம்மா வர்ற மாதிரி ஏதோ சத்தம் கேக்குது. சத்தம் போட்டுட்டே வர்ற. வணக்கம் அம்மா. வாங்கம்மா. வணக்கம்மா. தீர்க்க சுமங்கலியா இருக்கணும். என்ன இடம் ஒரு மாதிரி கலகலப்பா இருக்கிற மாதிரி தெரியுது, என்ன விஷயம்? அது வேற ஒண்ணு, நான் சந்தோஷமா இருக்கேன். அதான் அப்படி நம்ம நினைச்சுக்க வேண்டியது எல்லாரும் கலகலப்பா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. அவங்கள சொன்னீங்களா நீங்க? இல்லையே, முதல்ல இருந்தப்ப இந்த இடம்லாம் கொஞ்சம் பொட்டலா இருந்த மாதிரி இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் நிறைவா இருக்கிற மாதிரி இருக்கே. நான் தான் பாதி பேரை பிடிச்சி உட்கார வச்சு இந்த கிளம்பிருச்சுல. வாங்க என் செல்லம். ஒருவேளை நான் நினைச்சு உங்கள்ட்ட இருந்து கொடுக்குறாரா? இவ்வளவு நேரம் எனக்கு தானே கம்பெனி கொடுத்தீங்க. 20 ரூபா அன்பளிப்பு கொடுத்துருக்காங்க. எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மா மன்றம், லேனா ஆறுமுகம், அழகப்ப நாயக்கன் பட்டியை சார்ந்த அன்பனார் அவர்கள் எனக்கு 20 ரூபாய் அன்பளிப்பினை வாடி வழங்கி அன்பு அப்பா அவர்களுக்கு எனது சார்பாகவும் நான் சார்ந்த கலைக்குழுவின் சார்பாக நன்றி. வணக்கம். இந்த 20 ரூபா தான் கொடுக்கணும், இல்லை ஒரு 100 200 கொடுத்தா கூட புண்ணியமா போகும். சும்மா இரு, அவங்களாம் உட்காந்து நாடகம் பாக்குறதே பெரிய விஷயம். இதுல வேற 100 வரைக்கும் எந்திரிச்சு. சரி, அதெல்லாம் எதுக்காக கூப்பிட்டீங்க, என்ன விஷயம்? அப்பா காட்டுக்கு போச்சு. ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம இடத்துக்கு ஒரு புள்ள வந்திருக்கு. காட்டுக்கு புள்ள வந்திருக்கா? புள்ள வந்துருச்சு. எந்த புள்ள? பாஞ்சா வந்துருச்சு. புள்ள வந்துருச்சு. என்ன புள்ள? அம்மா காட்டுக்கு அந்த இன்னொரு புள்ள. உங்க அப்பா நான் வேலை பாக்குறது பத்தாதுன்னு வேலைக்கு இன்னொரு புள்ளைய சேர்த்து வச்சிருக்காரு. அப்படியா? அவளை உடனே பார்க்கணும், பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்தோட வந்திருக்கேன். எங்க அவ? அடியே எங்க ஆளே காணோம். எப்ப வள்ளி மாதிரி வேற எங்கிட்டும் போயிட்டாளா? மாடு வந்துருச்சு. இந்த வந்துட்டேன். என்னத்தை தின்னு தொலைச்சிட்ட?
எதுக்குடி வர காப்பி அழுது அழுது தொண்டையை கட்டிப்பிடிச்சு. நீ எதுக்குடி அழுத அம்மா, அந்த பிள்ளைக்கு தொண்டை கட்டினாலும் என்னை செய்யான்னு கூப்பிடுது பாருங்க. ஏய் எதுக்கு நீ பழுத நம்ம போறதானே சின்ன காரியமா இல்ல பெரிய காரியம். ஐயோ இல்ல இப்படி யாரும் அடிச்சுக்கிற அழுது பார்த்தா அப்படி ஒரு ஆள் இருக்குமா? சந்திரமதி. ஏய் எதுக்குடி இப்படி அழுகுற என்ன காரியம் நம்ம போறது மிகப்பெரிய விஷயம். நம்பிராஜன் சீரியஸா இருக்காரா? ஏன் நல்லா இருக்காரு. நல்லா தானே இருக்காரு. ஏன் எங்க அப்பாவை அப்படி தூக்க பாக்குறீங்க எல்லாருமா சேர்ந்து? அங்க பாருங்க நம்ம சின்ன பிள்ளைய. ஆமா நம்மதான். யாரு சொன்னது? நீ சின்ன பிள்ளையா? நீ பெரிய பிள்ளையா இருக்க? சின்ன பிள்ளைங்கற அந்த டேமேஜ் ஆன சொல்றியா? சொல்லக்கூடாது. சரி அதெல்லாம் விடு. எங்க அப்பா பாத்தீங்களா? எங்க அப்பா பாத்தீங்களா? என்ன உங்க அப்பா இப்படி ஒரு ச்சே என்ன அந்தால ஏமா எவ்வளவு லொப்பையா இருக்காப்ல? சி ஏய் எங்க அப்பா அப்படிலாம் சொல்லாதீ. எங்க அப்பா மாதிரி ஒரு உத்தம புத்திரட பார்க்க முடியாது. நல்லா பிள்ளையா என்னடி சொல்லி தொலைச்ச? அந்தாலே புத்திரர். நீங்க இவ்வளவு நல்லவங்களா இருக்கீங்க. உங்க அப்பா ஏன் இவ்வளவு மோசமா? ஏய் அப்படி என்ன எங்க அப்பா செஞ்சாரு சொல்லு நான் கேக்குறேன். நீங்க அப்பா மாத்தணும் வேண்டாம். என்னதே அப்பா மாத்தணுமா? இந்த அப்பா வேண்டாம். என்னடி நம்ம பொருளை மாத்துற மாதிரி இந்த அப்பா வேணா வேற அப்பா மாத்தவுங்கற? அந்த ஆளு அப்படி என்ன பண்ணாரு எங்க அப்பா? நம்மள பூரா காட்டுக்கு போ காவலை பறஞ்சு சொல்லிட்டு சரி வீட்டுல போய் அம்மாவை கட்டிப்பிடிச்சு கொடுத்துருக்காப்ல. அம்மா தானே கட்டி பிடிச்சு படுத்திருந்தாரு. அம்மாவை கட்டி பிடிக்காம பின்ன ஆட்டுக்குட்டியாவா கட்டி பிடிச்சிட்டு கிடப்பாங்க? புரியவே இல்லை உங்களுக்கு. என்ன இருங்கம்மா நான் கேக்குறேன். என்னடி உன் பிரச்சனை? அவங்க அம்மாவை கட்டிப்பிடிச்சா நான் ஏன் வருத்தப்படுறேன்? அப்புறம் என்ன? அந்த ஆளு ஏத்து விட்டு ராமசாமி அவங்க அம்மாவை கட்டிப்பிடிச்சு படுத்திருக்காப்ல. ராமசாமி மருந்து குடிக்கணும்னு அலையிற. ஐயோ அப்புறம் என்னாச்சு? நான் தான் ராமசாமி சமாதானப்படுத்தி படுத்தி பெரிய இடம்ல அதெல்லாம் சகசம்டா. பெரிய இடத்துல அப்படித்தான் புழங்குவாங்களா? நீ வேணா என்னை கொஞ்ச நேரம் கட்டிப்பிடிச்சு படுத்துக்கடான்னு சொல்லி இவ்வளவு நேரம் கூட முட்டை கூட படுத்து கிடந்துட்டு குளிக்க கூட இல்லை. ஏமா நீங்க கூப்பிட்டு இதுதான் பண்ட மாற்ற முறையா? இது பண்ட மாற்ற முறையில் இது பொத்து பொத்து வாய பொத்து பொத்து பொத்து. இடத்த பார்க்கும்போது மனசு சந்தோஷமா இருக்கு. என்ன வாய் சுத்திக்கிட்டு உங்க எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கும்னு எதிர்பார்க்கிறேன். அப்படியா? இடம் எப்படி இருக்குன்னா சொல்லுங்கப்பா. திந்தினா கடி தினக்கு நாக்கடி திந்தினா கடி திந்தினா திந்தினா கடி தினக்கு நாக்கடி திந்தினா கடி திந்தினா எரிலங்குயிலே இளமான வெயிலே ஆரோல பாடும் அன்னமீ போகிலே பாடாத வாழ குருத்தே மானி பாரினி மாமன் நானே திந்தினா கடி தினக்கு நாக்கடி திந்தினா கடி திந்தினா திந்தினா கடி தினக்கு நாக்கடி திந்தினா கடி திந்தினா முத்து முத்தா பச்சரிசி வச்சது போலி பல்வரிச தொட்டு புட்டா பெண்ணே தொட்டு புட்டா பெண்ணரசி சுட்டது ஏண்டி மனசு தெம்மாங்கு பாட்டு படிச்சு ராசா கும்மன்னு பூத்து குளுகுது ரோசா தெம்மாங்கு பாட்டு படிச்சு ராசா கும்மன்னு பூத்து குலுங்குது ரோசா காண கோயிலே விளையாடு மகிழே தேனை எடுத்து பாட்டு பாடு கோயிலே ஒன்னைய நீ ஒட்டு வச்சி ஒண்ணு விடாம சொல்லி வச்சே ஆரோட பாடும் மன்னவி மகிழே ஆரணி மாமன் நானே ஒன்னைய நீ கன்னிமனோ ஓடுது பாரு தேசமிக்கும் உங்களைத்தான் கண்டுபுட்டா உள்ளுக்குள்ளேதோ பாசம் பொங்கும் ஊரென்ன உலகம் என்ன இப்போது நான் உன்னை சேர்ந்தா போதும் இப்போது ஊரென்ன உலகம் என்ன இப்போது நான் உங்களை சேர்ந்தா போதும் இப்போ என்னென்ன வாய திறக்கலைன்னு பாரு. உன்னை நான் இப்ப பாட சொன்னா நான் தாம்மா சொன்னேன். வாய் ஓதுவி நான் தானே பாடிக்கிட்டு இருக்கேன். நல்லா தானே பாடிக்கிட்டு இருந்தேன். வாங்கி பாடு. ஒன்னு பாடுறான்னா சரியா வாங்கி போடணும், இல்லைன்னா பேசாம இருக்கணும். நான் ஊர் என்ன உலகம் என்ன இப்போது அப்படின்னு பாரு. நான் உன்னை சேர்ந்தா போதும் இப்போது அப்படின்னு தானே பண்ணேன். ஆமா. நீ வந்து நான் உங்களை அப்படின்னு ரெண்டு பேரும் கையை காமிச்சா என்ன அர்த்தது? ஒருமை பன்மை. ஆமா இருக்கு. இப்ப
இப்போ நான் உங்களை பார்த்து நான் உன்னை சேர்ந்தா போதும் போதும்னா இவன் கோச்சுப்பா. ஆஹா. நான் உன்னை சேர்ந்தா போதும் போதும் நீயே கோச்சுக்க. நான் கோச்சுக்க மாட்டேன், சனியன் தொலையுதுன்னு விட்டுருவேன். யாரம்மா சனியங்கிறீங்க? சொல்லக்கூடாது. அப்ப இதை வச்சு நான் பொதுவா பார்க்கறேன். பொதுவா அப்ப இதை என் தலையில கட்ட பாக்குறீங்க. ஆமா கண்ணு போடி. ஊரின் உலகமினு இப்போது நான் என்ன செய்தா போதும் போதும். காலம் இருக்கு, ஒரு நேரம் இருக்கு, காலம் முடிக்க நல்ல யோகம் இருக்கு. விட்டதொரு தொட்டதொரு ஒண்ணுக்குள் ஒண்ணா சேர்ந்திருக்கு. ஏலம் கோயிலே ஏலமர மயிலே ஆளோல பாடும் மன்னவி பாடாதவன் குருதேயமானே. வந்தேனே தேடித்தானே. சிஞ்சினாக்கள் திறக்கிறாக்கள் சிஞ்சினாக்கள் சிஞ்சினா. திண்டினாக்கள் திறக்கிறாக்கள் சிஞ்சினாக்கள் சிஞ்சினா. திண்டினாக்கள் திறக்கிறாக்கள் திண்டினாக்கள் திண்டினாக்கள் திறக்கிறாக்கள் திண்டினாக்கள். இப்பதான் விசுக்குன்னு நடக்க ஒரு பாரமே குறைஞ்சோம். சரியா சரியா என்ன வணக்கம்னு போயிட்டு அப்போ எங்க போய் சொல்ற? முகரைய பாரு முகரைய. ஏய். ஆம்பளை ஆளுகிட்ட போய் முன்னாடி திறந்துக்கிட்டு போய் உட்கார வெக்கமா இல்ல உனக்கு? பஸ் ஸ்டாண்டில் 10 ரூபா அப்போ இங்கே ஃப்ரீ. ஏன் நீ கீழ்க்கி பிடிச்சோட மண்டைய பழக்க போறேன். அங்க போய் ஆம்பளை ஆளுக்கு மட்டும் திறந்துக்கிட்டு உட்கார்ந்திருக்க? மண்டையை குழந்தா உச்சா போக முடியாது. ஐயோ கரும பிடிச்சோட உனக்கு தான் ஏற்கனவே அடைச்சு போயிருக்கல, எப்படி வந்துச்சு? இப்போ ஃப்ரீ ஆகிருச்சு. அதான் எப்படி? அம்மா அங்கே அம்முட்டு போயிருக்காளா? என்னது அம்மா அங்கிட்டு போயிருக்காளா? அடி லூசுக்கிறீங்க. அது பாலை இதுக்கும் பழம் இருக்கும். அடி பாவி. என்னடி என்ன பண்ண? ஒரு பொம்பளை தானே நின்னு ஒரு ஆண்களை அசிங்கப்படுத்துற மாதிரி இப்படி ஒரு விஷயத்தை செய்யலாமா? 10 நாள் அந்த பிள்ளைக்கு அடைச்சிருந்தது இப்பதான் ஓபன் ஆயிருக்கு. ஏய், பெண்களை போல செய்யக்கூடாதுமா. ஆண்கள் அவமதிக்கிற மாதிரி. என்ன? ஒரு பேருந்துல போகும் பொழுது ஒரு பெண்ணுக்கு இடம் இல்லை அப்படின்னா யார் எழுந்து இடம் கொடுப்பாங்க தெரியுமா? சனியா இருக்கவங்க தானே. ஒரு ஆண் தான் இடம் கொடுப்பார் தெரியுமா? ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் தான் எழுந்து இடம் கொடுப்பாங்க. இன்னும் உங்களுக்கு விவரம் தெரியல. என்ன? அவங்க ஒன்றும் எந்திரிச்சு நமக்கு இடம் கொடுக்கல. அவங்களுக்கு எந்திரிச்சதுனால தான் நமக்கு இடம் கொடுக்கல. அது எப்படி? ஆத்திரம் எனக்கு. இந்த பாரு, அதனால இப்ப ஆண்கள்லாம் மதிக்க. ஆம்பளை பழி வாங்கத்தான் இந்த காரியம். இதே பழி வாங்குறது. புரியலடி இவ்வளவு விஷயம் பழி வாங்குற அளவுக்கு. என்ன செய்ய போய் சரியா? பாத்துட்டாங்க. என்ன சரியா? போயிட்டு வாங்கம்மா. நீ பார்த்துருக்கியா? எதை பாத்திருக்கியான்னு கேக்குற? நம்ம ரோட்டில் நடந்து வருவோம்ல, அந்த ஆம்பளைய நம்ம வர்றதை அப்படி பார்க்காத மாதிரி அப்படி போஸ்ட் மரத்தில் நின்றுட்டு ஒன்று கடிப்பான் பார்த்துருக்கியா? கரும அதை போய் என்னையே பார்க்க சொல்ற? சத்தியம்மனை பார்த்தது இல்லை. நான் பார்த்தேன். சத்தியமா பார்த்தது. நொட்டாக்கலை யுத்தம் பண்ற கர்மத்தை அடிப்பாங்க. அது நம்மளை பார்க்காம அடிக்கிறது இல்லை, நம்ம பார்க்கணும்னே அடிப்பாங்க. எதுக்கு நம்ம பார்க்கணும்னே அடிக்கிறாங்க? பெரிய அனகொண்டா பாம்பு வச்சிருக்க மாதிரி முண்டா பூரா 1000 மீன் குஞ்சாட்டேன். அது எப்படி உனக்கு தெரியும்? ஆட தர்மலிங்கம்லாம் ஒண்ணுக்கு இருக்கிறேன், பாதி பேண்ட்லயே போயிடுது. எப்படி? சுரேஷ் ஒண்ணுக்கு இருக்கிறப்ப இங்கிட்டு இருந்தா இங்கிட்டு போகுது, ஓசை மாத்தி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு தான் பழிக்கு பழி, ரத்தத்துக்கு ரத்தம், மூத்திரத்துக்கு மூத்திரம். முகரைய பாரு முகரைய. மூத்திரத்துக்கு மூத்திரமா? சீப்பா நல்ல பழி வாங்குற என்ன முடியும் உனக்கு? ஆமா அதெல்லாம். இல்லடி, பறவைகள்லாம் கூட்டம் கூட்டமா வந்துருச்சு. எத்தனை நண்டி என்னதுடி? விரிச்சுக்கிட்டு அடிக்குது பாரு ரெக்கைய. பறவைகளை விரட்டுவோமா? ஆலோலமோ ஆலோலமோ ஆலோலம் சோ ஆலோலமே.
ஆட்டம், இதுக்கு வாசிப்பு வேற. என்னடி கருத்து ஏத்தி இப்படி வேண்டி என்னமோ நீ சொன்ன மாதிரி பெரிய இது வச்சிருக்க மாதிரி ஓவரா பிக்கப் பண்ணிக்கிறா. என்ன கரும அது? கீழே பாரு. ஏய் என்னடி இது? ப்ளூ கலர்ல என்னமோ தெரியுது, கீழே பாரு. இது என்னடி? இது என்னன்னு தெரியாமத்தே இவ்வளவு காலம் குடும்பம் எடுத்திருக்கீங்க. ஏய் நான் அதை கேட்கலடி, கீழே குனிச்சு பாரு. இங்க இல்ல, அங்க பாரு. வீட்டுல வச்சிருந்தா அங்க பாத்துறடி. அடி கீழே குடிச்சு பாரு, மான போகுது. கர்மம் போகுது. டா எதை மூடணுமோ அதை மூடாம மூஞ்சியை மூடுற. மூஞ்சியை தான் மூடணும். ஏன்? நாளைக்கு பாக்குறேன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ஏன் மூஞ்சில முடிக்காத. இப்படி மூஞ்சி முடிச்சோம்னா இது தெரிஞ்சாலும் யாருன்னு அடையாளம் தெரியாது. அப்படி சொல்லாத. இன்னைக்கு கண்டுபிடிச்சிருவாங்க. நீ தான் பேர் வெட்டி வச்சிருக்கியே, அது யாரு பேரு? எங்க வீட்டுக்காரு. உங்க புருஷன் யாரு? அவங்க எவங்க? வளர்ந்தவங்க. புருஷன் பேரு சொல்ற, ஆனா நம்பர் வேற மாதிரி நம்பரா இருக்கே. அது பழைய ஓனர் நம்பர் இன்னும் மாறாம இருக்கு. முகரைய பாரு, முகரைய. ஆர்டிஓ ஆஃபீஸ் லீவா, திங்கக்கிழமை தான் போய் பேர் மாறும். ஒழுங்கா நின்று காவல் பார்க்கறதா காவல் வாரு, இல்லைன்னா தயவு செஞ்சு நீ உள்ள போயிரு. நாங்க போய் யாராவது ஆம்பளை இருந்தா கூட்டியாரு. ஏன் ஆம்பளை இல்லாம காவல் பார்க்க மாட்டியா? சோறு இல்லாம கூட ஒரு மாசம் இருந்துருவேன். ஆனா நீ இந்த வசந்த சொல்லிக்கிட்டு தான் இருக்கான, செஞ்சவாடா இல்லையடி. ஓடி வர, ஓடி வர உள்ள பார்த்து மட்டும் நீ என்ன பண்ண போறப்போ? என்ன டிசைன்ல இருக்குன்னு மறந்தே போச்சு. நீனு கெஞ்சினே கதர்னே கால்ல விழுந்த கதறி கண்ணீர் வராது வராது போ. தண்ணியை பூரா கண்ணுலயே ஐயய்யய்ய யாருங்க இதை வச்சு எப்படி சிக்கிருக்கேன் பாத்தீங்களாமா? ஆலோலமோ ஆலோலமோ ஆலோலம் சோ ஆலோலமே அடி வெக்கம் கெட்டவளே, ஒரு பொம்பளை ஏய் என்னடி இது போனா? குளிக்கலாம் உடனே மோட்டர்ல தண்ணி வரல. அது ஏன்டி ஆம்பளை ஆள் கையில கட்டிட்டு வந்திருக்கா? நான் உள்பாவோட எடுத்துட்டு போகல, அதனாலதான் உங்க கையில எடுத்து கட்டிட்டு வந்தேன். ஏய் எல்லாம் மறடி முதல்ல. அம்மா டா மறச்சுடு. வாங்கம்மா, மொத்தமா போய் குளிச்சுட்டு வந்துடுவோம். ஏய் ஏய் திட்ட போட்டு ஓடி ஓடி எதிரி. என்னடி கர்மது? அடி மேல மூடி தொலை பொம்பளை உட்காந்துக்க. ஓடி முதல்ல. எல்லாம் காமிச்சிட்டு தெரியுதா போல. என்ன சேவிங் பண்ண போறியா? ஏங்க வாங்க போங்க எதிரி போ. பெரியவரே, போடக்கூடாது, இந்த பக்கமா போடணும். எங்கிட்ட இப்படிதான் போடணும். கூறுட்ட குப்பா இது போட்டு விட்டுதான் போடணும். ஆடு என்னை வித்து பெருமைப்படுத்திய ஆனத்தை மறைக்கிற போத்தனா தர்மலிங்க மாமா, நான் போய் குளிச்சுட்டு வரேன். சோப் வாங்கிட்டு வரீங்களா?
ஏய் பாரேன். இந்தாப்புல, இது யாருக்கு? ஆமா துண்ட மறந்துட்டீங்க. ஏய், ஐயா, 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 ஐயா. ஓடி உள்ள போ. அம்மா, ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன், இந்த பொம்பளைய நம்ம வீட்டுக்குள்ள விட்டீங்க, கொல்ல பேரை அதெல்லாம் இழக்கிற வேணாம். ஆளுக்கு ஒரு பக்கமான காவல் பார்ப்போம். நவமணிகள் போய் ஞானிகள்லாம் வரக்கூடிய இடம். அப்படி யாராவது என்னைய கூப்பிடுங்க. வேற என்ன நீங்க இதை பாத்துக்கங்க. போலாமா?